நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்து கொண்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் தீவிரமடைந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டி இருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக காண இயல்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அது ஒரு புயலாக உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. அது அவ்வாறு ஒரு புயலாக உருவெடுக்கும் பட்சத்தில் அதற்கு ரெமல் என்கிற பெயர் சூட்டப்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 26ஆம் தேதி வாக்கில் அது மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கதேச கடலோர பகுதிகளில் கரையை கடக்க முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போவது கிடையாது. ஆனால் இதனுடைய தாக்கத்தினால தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் அதை தான் நம்ம இப்போ உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ புயல் கரையை கடக்க போகுது. அதுவும் பார்த்திங்கனாக்கா வங்கதேசத்தில் அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநில கடலோர பகுதிகளில் தமிழகத்திற்கு இதனால் மழை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கூட பார்த்திங்கனாக்கா சுழற்சி நகர்ந்து செல்வதனால, அதாவது இது பார்த்திங்கனாக்கா 28ஆம் தேதி நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்புகள். அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா சுழற்சியானது கரையை கடந்த பிறகு இந்த இடத்துல வலுகுறைந்த நிலையில் நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை உங்களால் காண இயலும். ஆனால் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் அந்த சுழற்சி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சுழற்சியானது தற்சமயம் பார்த்திங்கனாக்கா மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறது. ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில். இந்த படிநிலையை நம்ம டீப் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது ஒரு டீப் டிப்ரெஷனாக, அதாவது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெற்றுவிட்டதாக வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு அதிகாரபூர்வமான அறிக்கை வெளியாகும். அதன் பிறகு நாளைக்கு அது ஒரு புயலாக உருவெடுத்துவிடும். அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போவது கிடையாது. இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சி இந்த பகுதிகளிலிருந்து வடக்கு நோக்கி முன்னேற இருப்பதன் காரணமாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளோ சிறப்பாக பருவக்காற்று ஊடுருவி வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகள் உட்பட தென்காசி மாவட்ட பகுதிகள் உட்பட தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு இருக்கிறது. தமிழக வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் இந்த சுழற்சியானது விலகி செல்வதன் காரணமாக வெப்ப அலைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா சென்னை மாநகரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமான அளவு வெப்பநிலை சில இடங்களில் பதிவாகி விட்டதாக, அதாவது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமான அளவு வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. பதிவாகி விட்டதாக இல்லை, பதிவாகி இருக்கிறது இன்று அதிகபட்சமாக. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மேலும் அதிகரிக்கும். 40 டிகிரி செல்சியஸ்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்துடுது. அதற்கு மேலேயும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களை பொறுத்த வரைக்கும். சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நுங்கம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் கூட வெப்பநிலையானது 27-28ஆம் தேதிகளின் வாக்கில் அதற்கு அடுத்து வரக்கூடிய சில தினங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அதே சமயம் நம்ம மீனம்பாக்கம் மாதிரியான பகுதிகளில், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில், குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் மாதிரியான பகுதிகளில் 41 டிகிரி செல்சியஸ், அதாவது 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிலான பகல் நேர வெப்பநிலையும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது 27-28ஆம் தேதிகளின் வாக்கில் இருக்கிறது. அது அந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டம் 4 சுற்று வட்டார பகுதிகளில் 103 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து சுற்று வட்டார பகுதிகளில் 78 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலும் 76 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மழை அளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ மழை வாய்ப்புகளை நம்ம பார்த்துடலாம். அதாவது அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை நம்ம பார்த்துடலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும். கொஞ்சம் வலுவான மழையை பதிவாகும். தொடரும் மழையாக இது இருக்கும். மார்த்தாண்டம் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பதிவாகி கொண்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய நண்பர் எனக்கு காணொலிகளையும் புகைப்படங்களையும் அனுப்பியிருந்தார். அதை என்னால் பார்க்க முடிந்தது. உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குளச்சல் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகலாம்.
பூவார் குளச்சல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், குழித்துறை சுற்று வட்டார பகுதிகளில், பேச்சிப்பாறை அணை, சிவலோகம், சித்தாரல் சுற்று வட்டார பகுதிகளில், முத்துக்குழி வயல் சுற்று வட்டார பகுதிகளில், திட்டுவிலை மற்றும் முத்துக்குழி வயல் சுற்று வட்டார பகுதிகளில், நாகர்கோயில், கன்னிமார் மாதிரியான பகுதிகளில், பல்லம், முட்டம் சுற்று வட்டார பகுதிகளில், எர்ணியல்ல, குமரபுரம் சுற்று வட்டார பகுதிகளில், குலசேகரபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். அம்பாசமுத்திரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பாபநாசம் அணை மாதிரியான பகுதிகளில், நாலுமுக்கு பகுதிகளில், மாஞ்சோலியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. குற்றாலம், செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். கேரளாவில் பொன்முடி மாதிரியான பகுதிகளில், அச்சன் கோயில் மாதிரியான பகுதிகளில், பம்பை நதிக்கரை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் கனத்த மழை பதிவாகலாம். தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இந்த மழை பகுதிகளில், வத்திரா இருப்பு மாதிரியான பகுதிகளில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். பேரையூர் மற்றும் கம்பம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதாவது மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். ஏழுமலை மாதிரியான பகுதிகளில், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, ஜக்கம்பட்டி மாதிரியான பகுதிகளில், தேனி மாவட்டம் பெரியகுளம், வத்தலக்குண்டு பெரியகுளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். நம்ம கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. பொள்ளாச்சி மாதிரியான பகுதிகளில் சாரல் மழை, தூறல் மழை, சில நேரங்களில் மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகும். தொடர்ச்சியாக சாரல் பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சில இடங்களில். வால்பாறை, சின்னக்கல்லாறு, சின்கோனா, சோலையார் அணை, பெரம்பிக்குளம் அணை சுற்று வட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. கோவை மாநகரில் தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் என்ன மாதிரியான வானிலை அமைப்புகள் நிகழுமோ பொதுவாக அந்த மாதிரியான வானிலை அமைப்புகள் தான் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் நிகழ இருக்கிறது. ஸோ தென் உள் மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. பட் அது எந்த அளவிற்கு பலன் வழங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றிருப்பதன் காரணமாக திடீர்னு வானம் மிரட்டி கொண்டு டெல்டாவிலலாம் சில நிமிட மழை பதிவானது என்றாலோ, அல்லது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வானம் அப்படியே மேகங்கள் சூழ்ந்து இருக்கும், காற்றின் வேகமாக அதிகரிக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் தானாகவே அது வந்து நின்றுவிடும். ஸோ இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் நம்ம கவலை கொள்ள தேவை கிடையாது. ஏன்னா காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில நேரங்களில் அந்த மேகம் மூட்டமாக இருக்கும், மேகம் சூழும், ஆனால் சாரல் மழை, தூறல் மழை மட்டும் போட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பிறகு நின்றுவிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும், கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் அந்த மாதிரி சில விஷயங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிக்க தான் போகுது. அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. கேரளாவில் நிச்சயமாக கனமழை உண்டு. கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் கொல்லம், திருவனந்தபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், வரக்கலா சுற்று வட்டார பகுதிகளில், விதுரா, புனலூர் மாதிரியான பகுதிகளில், பம்பா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், அச்சன் கோயில் சுற்று வட்டார பகுதிகளில், ஆரியங்காவு, பொன்முடி மாதிரியான பகுதிகளில், கோவிலூர், பொன்முடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழையானது பதிவாகலாம். வயநாடு மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. வால்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரப்பாரா மாதிரியான பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கோத்தமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. பாலக்காடு கணவாய் பகுதிகளை பொறுத்தவரையில் காற்றின் வேகம் இந்நேரம் அதிகரிக்க தொடங்கி இருக்கணும். மணிக்கு அதிகபட்சமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றின் அந்த வேகமானது இருக்கலாம். இது ரொம்ப கம்மி தான். இப்போ நாளைக்கு அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மென்மேலும் அதிகரிக்கும். தாராபுரம் மாதிரியான பகுதிகளில் 60 கிலோமீட்டர்கள் வேகம் வரையில் காற்றினுடைய வீரியமானது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. மணிக்கு அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் 60 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்தெந்த நேரத்தில் குறிப்பாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, நண்பகல் வாக்கில் ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா காற்றின் வேகம் அதிகரிப்பதை உங்களால் காண இயலும். அதுலேருந்து ஒரு மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தாராபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் மணிக்கு அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர்கள் வரையில் காற்றின் வீரியமானது கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இயல்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜாக நம்ம கணக்கில் பார்த்தோம்னாக்கா 30 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா 40 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றின் வீரியமானது அதிகரித்திருக்கும். ஆனால் இந்த நண்பகல் முதல் மாலை வரை இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் மணிக்கு அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர்கள் வேகம் வரையில் காற்றின் வீரியம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் இருக்கிறது. சில இடங்களில் திடீர்னு சாரல், தூறல் பதிவாகுவதெல்லாம் இந்த காலத்தில் இயல்பு தானே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தானே. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களிலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பதற்கும், மற்றபடி பார்த்திங்கனாக்கா வெப்பசலன மழையானது
மீண்டும் மேற்கு திசை காற்றினுடைய வீரியத்தன்மை குறைந்த பிறகு தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையாக பதிவாகும். ஸோ அது எப்போங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் விவாதிக்கலாம். இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. சில பகுதிகளின் மழை அளவுகளை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். தமிழகத்தில் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் 103 மில்லிமீட்டர், ஊத்து நெல்லை மாவட்டம் 78 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 76 மில்லிமீட்டர், கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் 75 மில்லிமீட்டர், காக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் 66 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 61 மில்லிமீட்டர், திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் 59 மில்லிமீட்டர், அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் 57 மில்லிமீட்டர், செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் 85 மில்லிமீட்டர், சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் 84 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி கன்னியாகுமரி மாவட்டம் 53 மில்லிமீட்டர், புத்தனணை கன்னியாகுமரி மாவட்டம் 53 மில்லிமீட்டர், பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், பந்தலூர் நீலகிரி மாவட்டம் 82 மில்லிமீட்டர், மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 51 மில்லிமீட்டர், பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் 50 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 50 மில்லிமீட்டர், சுருளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், கிளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், கெட்டை நீலகிரி மாவட்டம் 46 மில்லிமீட்டர், மாஞ்சோலை நெல்லை மாவட்டம் 43 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் 42 மில்லிமீட்டர், முள்ளாங்கியாவிளை கன்னியாகுமரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், குன்னூர் நீலகிரி மாவட்டம் 41 மில்லிமீட்டர், கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், மணியாச்சி தூத்துக்குடி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் 37 மில்லிமீட்டர், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் 37 மில்லிமீட்டர், குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், குருத்தங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 34 மில்லிமீட்டர், கோழிப்போர்விலை கன்னியாகுமரி மாவட்டம் 33 மில்லிமீட்டர், உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 30 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 30 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். முழுமையான மழை அளவுகள் பட்டியலை முடிஞ்ச ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நம்ம tamilnaduweather.com இணையதளத்தில் நான் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.